My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாணவர் MBBS, BDS இது போன்ற மருத்துவ படிப்புகளை படிக்கணும்னு ஆசைப்பட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் மாணவர்களாக இருக்கலாம் அல்லது அவர்களுடைய பெற்றோர்களாக இருக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவை நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி கேட்டிங்கன்னா, MBBS ஆர் BDS தமிழ்நாட்டில் படிக்கணும் அப்படின்னா அவங்க என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் போடணும், என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கலாம். ஆனால் கண்டிப்பாக இதில் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான விஷயங்கள் மட்டும்தான். தேவையில்லாத விஷயங்களை இந்த வீடியோவில் நம்ம பேசுகிறதில்ல. நம்மளுடைய இந்த வீடியோவிலுமே தேவையில்லாத விஷயங்களை பேசுகிறது. ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது வரைக்கும் நீங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஐக்கான் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளுடைய வாட்ஸ்அப் டெலிகிராம் சேனலில் நீங்கள் ஜாயின் பண்ணல அப்படின்னா லிங்க்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுலேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் உங்களுடைய கேள்விகளை போடலாம். அதற்குரிய கிளாரிஃபிகேஷன்ஸை பர்சனலாக நானே உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ மெடிக்கல் MBBS, BDS இந்த மாதிரியான மருத்துவ படிப்புகளை படிக்கணும் அப்படின்னா தமிழ்நாட்டிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, வெளிநாடுகள்லையும் சரி, நீங்கள் எங்கே படிக்கணும்னு விரும்பினாலும் கூட நீட் எக்ஸாமினேஷன் அப்படிங்கிற ஒரு எக்ஸாமை கண்டிப்பாக நம்ம எழுதணும். இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த நீட் எக்ஸாமினேஷனுக்குரிய நீட் 2024 ரிஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதத்தினுடைய எண்டில், நம்ம இப்போ பிப்ரவரியில் இருக்கோம், பிப்ரவரி எண்டில் அல்லது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்குள்ளே மேக்ஸிமம் வந்துடும். இந்த மாதம் எண்டுக்குள்ளேயே நம்ம வந்துடும் சொல்லி எதிர்பார்க்குறோம். பட் லெட்ஸ் வெயிட் ஃபார் த அஃபீஷியல் அனௌன்ஸ்மெண்ட். நீட் ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்த உடனே ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீட் எக்ஸாமுக்குரிய அப்ளிகேஷன். ஸோ நான் நீட் எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய தகவல்கள்லாம் கொடுத்து நமக்கு அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் வேணுங்கிறதெல்லாம் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம வந்து சப்மிட் பண்ணி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நீட் எக்ஸாமுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். எக்ஸாமினேஷன் சிட்டி சூஸ் பண்ணணும். கேட்டகரி கரெக்டாக கொடுக்கணும். நீங்கள் ஓப்பன் கேட்டகரியா, ஓபிசியா அல்லது SC/ST கேட்டகரியா, உங்களுடைய கேட்டகரி என்ன, EWSஆ, இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் கரெக்டாக கொடுத்துருக்கணும். அதை பேஸ் பண்ணி நீங்கள் நீட் எக்ஸாமினேஷன் எழுதுவீங்க. ஒன்ஸ் நீட் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டிங்கன்னா வித்தின் ஒரு 10 days 15 daysக்குள்ளே உங்களுடைய OMR ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்துடும். நீங்கள் நீட் ரிஷ்யூ பண்ணும்போது ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து NTAனுடைய வெப்சைட்டில் நீங்கள் லாகின் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணி கொடுத்த உங்களுடைய OMR ஷீட்டை ஸ்கேன் பண்ணி PDFஆக கொடுத்துருப்பாங்க. அந்த PDFஐ நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அண்ட் அந்த PDF ப்ளஸ் அஃபீஷியல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது ஒரு ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த ஆன்சர் கீயோடு சேர்த்து உங்களுடைய OMR ரெஸ்பான்ஸில் நீங்கள் என்னென்ன ஷேர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறத வச்சு உங்களுடைய மார்க்கை நீங்களே கால்குலேட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இது ரிப்பீட்டர்ஸ்க்கு பெரும்பாலும் தெரிஞ்ச விஷயம் தான். பட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் ஒரு சில பெற்றோர்களுக்கும் கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய மார்க், அப்ராக்சிமேட் மார்க் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். அதுக்கப்புறம் அதில் ஏதாவது கிரீவியன்சஸ் இருந்துச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாட்கள் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அஃபீஷியல் ரிசல்ட் அப்படிங்கிறது ஆன் ஒன் ஃபைன் டே மார்னிங் ஆர் ஈவினிங் நமக்கு வந்து ரிசல்ட் அப்படிங்கிறது வந்துடும். அந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் நமக்கு ஆல் இண்டியா கோட்டா, ஸ்டேட் கோட்டா அப்படின்னு சொல்லி 2 விதமான கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். ஆல் இண்டியா கோட்டானா என்னன்னு கேட்டிங்கன்னா அகில இந்திய ஒதுக்கீட்டின் அடிப்படையில் நீங்கள் விரும்புகிற MBBS சீட்டையோ BDS சீட்டையோ நீங்கள் எடுத்துக்கிறது. இந்த ஆல் இண்டியா கோட்டாவில் எதெல்லாம் வரும்னு சொல்லி கேட்டிங்கன்னா 15% ஆஃப் சீட்ஸ் இன் ஆல் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் விச் ஆர் அவைலபிள் இன் இந்தியா. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா அரசு மருத்துவக் கல்லூரிகளிலும் இருக்கக்கூடிய 15% இடங்கள் irrespective ஆஃப் எனி ஸ்டேட், எனி டொமிசைல், நீங்கள் வந்து அந்த 15% சீட்டில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் தமிழ்நாட்டு மாணவராக இருந்தால் கூட கேரளாவில், கர்நாடகாவில், ஆந்திராவில், டெல்லியில் எங்கே இருந்தாலும் சரி அங்கே இருக்கக்கூடிய உங்களுக்கு பிடித்த அரசு மருத்துவக் கல்லூரிகளை அந்த 15% இடங்களில் உங்களுடைய கேட்டகரியின் அடிப்படையில் நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம். ஓப்பன் கேட்டகரி, OBC, EWS, அப்புறம் வந்து SC/ST கேட்டகரிலாம் இருக்கு இல்லைங்களா, அந்த கேட்டகரி ரிசர்வேஷன் அங்கே இருக்கும். அதன் அடிப்படையில் நீங்கள் வந்து சேர்ந்துக்கலாம். இந்த கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கான ரிஜிஸ்ட்ரேஷன் அங்கே ஓப்பன் ஆகும். இந்த 15% இடங்களோடு சேர்த்து இந்தியா ஃபுல்லாக இருக்கக்கூடிய எல்லா டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்குரிய 100% சீட்ஸையும் ஆல் இண்டியா கோட்டாவில் தான் ஃபில் பண்ணுறாங்க. மினிஸ்டருக்கோ, MLAக்கோ, MPக்கோ, கவுன்சிலருக்கோன்னு சொல்லி தனித்தனியாக சீட் எல்லாம் கிடையாது. அந்த சீட் எல்லாமே கவுன்சிலிங் மூலமாகத்தான் ஃபில் பண்ணப்படும். ஸோ இதை பற்றி செப்பரேட்டாக நான் அடுத்த வீடியோ அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குங்கிறத பின்னாடி நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இது தவிர பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ், ஜிப்மர் அண்ட் AFFC இந்த மாதிரியான பெரிய பெரிய கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன்ஸுடைய 100% சீட்ஸையும் ஆல் இண்டியா கோட்டா தான் ஃபில் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணி நான் சொன்ன இந்த கேட்டகரியில் இருக்கக்கூடிய காலேஜஸில் நீங்கள் சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா யூ கேன் ரிஜிஸ்டர் ஃபார் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங். அங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் நடந்த உடனே உங்களுக்கு கவுன்சிலிங்கே ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி அதுக்கு முன்னாடி நீட் எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறமே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம், அல்லது ரிசல்ட் வந்தவுடனே நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். தமிழ்நாட்டிலையும் பார்த்தீங்கன்னா நமக்கு கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத ஓப்பன் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் நீங்கள் பண்ணுற இந்த கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம்.
இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களால் கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். நீட் எழுதிட்டா கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிட முடியாது. இப்போ இந்த கவுன்சிலிங்க்கு செப்பரேட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்குது தமிழ்நாட்டில் 2 விதமான சீட் இருக்குது. இந்த ஸ்டேட் கோட்டா ரிஜிஸ்ட்ரேஷனில் 85% ஆஃப் சீட்ஸ் ஆஃப் ஆல் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ் அண்ட் ஆல் த கவர்மெண்ட் டென்டல் காலேஜஸ். நமக்கு தமிழ்நாட்டில் நமக்கு தெரியும் 37 அரசு மருத்துவக் கல்லூரிகளும் 3 அரசு பல் மருத்துவக் கல்லூரிகளும் இருக்குது. டோட்டலாக 40 காலேஜ் இருக்கு இல்லையா? இந்த 40 காலேஜில் 85% இடங்கள் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் கோட்டா கீழே வரும். இதில் வந்து இஎஸ்ஐ கேகே நகர் இருக்குது, அதே மாதிரி ஈரோட்டில் ஐஆர்டிடி இருக்குது, அண்ட் தென் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இஎஸ்ஐ இருக்குது. இங்கெல்லாம் வார்ட் கோட்டா அப்படிங்கிறது இருக்குது. அந்த சீட்டு தவிர மற்ற எல்லா சீட்டுமே ஸ்டேட் கோட்டாக்கு கீழே வரும். ஆனால் அந்த வார்ட் கோட்டாவுமே நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஐஆர்டிடிலாம் பார்த்தீங்கன்னா செப்பரேட் வார்ட் கோட்டா இருக்கும். அதை பற்றிலாம் அடுத்தடுத்து நான் வீடியோ நான் சொல்கிறேன், எப்போ அப்ளை பண்ணணும், இஎஸ்ஐக்கு எப்போ, இதெல்லாமே நான் உங்களுக்கு அடுத்தடுத்து இதில் சொல்கிறேன். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது தவிர தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் மருத்துவக் கல்லூரிகள், தனியார் பல்கலைக்கழகங்கள் அப்படின்னா ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ் கிடையாது, ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ். தமிழ்நாட்டில் அந்த மாதிரி சில காலேஜஸ் 2 காலேஜ் இருக்குது. அந்த ப்ரைவேட் யூனிவர்சிட்டிஸ்னுடைய 100% சீட்ஸ், ப்ரைவேட் காலேஜஸ்னுடைய 100% சீட்ஸை கவர்மெண்ட் கோட்டா அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா, அரசு ஒதுக்கீட்டு இடங்கள், நிர்வாக ஒதுக்கீட்டு இடங்கள் அப்படின்னு சொல்லி 2 விதமாக பிரித்து 2 டிஃப்ரெண்ட் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது நடக்கும். இப்போ ஸ்டேட் கோட்டா தமிழ்நாட்டில் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணணும்னா கவர்மெண்ட் கோட்டாக்கு தனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு தனியாக ரிஜிஸ்டர் பண்ணணும். இதுதான் கடந்த வருஷம் வரைக்கும் நடைமுறையில் இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட் இயரில் கவுன்சிலிங்கில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. காமன் கவுன்சிலிங்கை உள்ளே கொண்டு வந்தாங்க. கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரே சாய்ஸ் ஃபில்லிங்காக உள்ளே கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த வருஷம் ஒரு எஜுகேஷனிஸ்டாக நான் என்ன எதிர்பார்க்குறேன், அண்ட் நம்மளுடைய ரிசோர்ஸஸும் என்ன சொல்லுது அப்படின்னா, காமன் ரிஜிஸ்ட்ரேஷனே ஒன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கவர்மெண்ட் கோட்டா வேணும்னா அதை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும், மேனேஜ்மெண்ட் கோட்டா வேணும்னா அதை டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் டெமோ நம்ம வந்து ஆல்ரெடி போட்டிருக்கோம். இந்த வருஷம் வந்த உடனே அதுக்குரிய டெமோவும் நம்ம வந்து போடுவோம். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அட் த சேம் டைம் இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சதுக்கப்புறம் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் இந்த கவுன்சிலிங்கை நடத்திட்டு வருது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவர்கள் யாரெல்லாம் நீட்டில் குவாலிஃபைங் மார்க் வாங்கியிருக்காங்களோ, அதில் யாரெல்லாம் நீட்டுக்கு, அதாவது கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி எம்பிபிஎஸ், பிடிஎஸ் இந்த மாதிரியான படிப்புகளுக்கு தரவரிசை பட்டியல், அதாவது ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணுவாங்க. உங்களுடைய மார்க்கின் அடிப்படையில், அந்த ஆல் இண்டியா கோட்டா அவங்களுடைய ரேங்கின் அடிப்படையில் தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டி வில் இஷ்யூ எ செப்பரேட் ரேங்க் லிஸ்ட். இந்த கவர்மெண்ட் கோட்டா, மேனேஜ்மெண்ட் கோட்டா நான் சொன்னபடி மேனேஜ்மெண்ட் கோட்டாலையும் 3 விதமான ரிசர்வேஷன் இருக்குது. ஒன்று மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி. இதுக்கும் செப்பரேட் ரேங்க் லிஸ்ட் வரணும். கடந்த வருஷத்தில் ரேங்க் லிஸ்ட் கொடுக்கல, எலிஜிபிள் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட் மட்டும் தான் கொடுத்தாங்க. ஆனால் அதுக்கு முந்தைய வருடங்களெல்லாம் ரேங்க் லிஸ்ட்டை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த வருஷம் என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆல் இண்டியா கோட்டா ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் கோட்டா ரிஜிஸ்ட்ரேஷன், ஸ்டேட் கோட்டாவில் கவர்மெண்ட் கோட்டா ரிஜிஸ்ட்ரேஷன் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா ரிஜிஸ்ட்ரேஷன், இத்தனை ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஆரம்பிக்கும். இந்த கவுன்சிலிங் பொறுத்த வரைக்கும் ஆல் இண்டியா கோட்டா கவுன்சிலிங் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆரம்பிக்கும். அங்கே உங்களுக்கு ஒரு வேலை சீட் கிடச்சிருச்சுன்னா நீங்கள் அதில் ஜாயின் பண்ணி போகிறீங்க. இல்லை அங்கே கிடைக்கல அப்படின்னா கூட, இல்லை அங்கே கிடைச்சாலுமே நீங்கள் தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டாவில் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அந்த தமிழ்நாடு ஸ்டேட் கோட்டா ஃபர்ஸ்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஒரு இடம் கிடச்சிருச்சுன்னா அந்த கல்லூரியில் நீங்கள் போய் சேர போகிறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் சென்னையில் இருக்கீங்க, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய கோயம்புத்தூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் உங்களுக்கு கிடச்சிருச்சு அப்படின்னா, எல்லாருமே அவங்க வீட்டு பக்கத்தில், அவங்க சொந்த ஊரில் ஒரு மெடிக்கல் காலேஜில் படிக்கணும்னு தான் ஆசைப்படுவாங்க இல்லைங்களா? இல்லை வேறு ஏதாவது ஒரு சிலருக்கு ஒரு சில காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கும். சிலருக்கு எம்எம்சி பிடிக்கும், சிலருக்கு ஸ்டான்லி பிடிக்கும், சிலருக்கு கோயம்புத்தூரில் கிடச்சா ஓகேன்னு சொல்லி கோயம்புத்தூரில் இருக்கிறவங்களாம் விருப்பப்படுவாங்க. ஸோ உங்களுடைய விருப்பத்தின் அடிப்படையில் உங்களுக்கு கல்லூரி கிடச்சிருந்தா நீங்கள் அந்த காலேஜில் சேர்ந்து கன்டினியூ பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் அந்த காலேஜில் சேர்ந்துட்டு செகண்ட் ரவுண்டில் ரீஅலாட்மெண்ட்டுக்கு நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இப்போ செகண்ட் ரவுண்ட் ஆஃப் கவுன்சிலிங் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்னா, ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முடிச்சு எல்லாரும் காலேஜில் சேர்ந்ததுக்கப்புறம் செகண்ட் ரவுண்டுக்குரிய ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது தனியாக நடக்கும். இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது எஸ் ஐ வாண்ட் டு பார்ட்டிசிபேட் டிக் பண்ணி கொடுத்துட்டு நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறத கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேயே நீங்கள் சாய்ஸஸ் கொடுக்கணும். உங்களுக்கு விருப்பப்பட்ட கல்லூரிகளை வரிசைப்படுத்தணும். உங்களுக்கு ஃபஸ்ட்டு எந்த காலேஜ் பிடிக்கும், எம்எம்சி பிடிக்குமா, ஸ்டான்லி பிடிக்குமா, கீழ்பாக் பிடிக்குமா, அல்லது கோயம்புத்தூரா, திருநெல்வேலியா, தூத்துக்குடியா, தஞ்சாவூரா, அப்புறம் இந்த மாதிரி வரிசைப்படுத்தும். 37 காலேஜஸ் நீங்கள் வரிசைப்படுத்தணும். ஒரு சிலருக்கு எனக்கு கவர்மெண்ட் காலேஜெலாம் வேணாம் சார், நான் ப்ரைவேட் காலேஜ் தான் போகிறேன், அப்போ பிஎஸ்சி பிடிக்கும், அல்லது கேஎம்சிஎஸ் பிடிக்கும், அல்லது வேலம்மாள் பிடிக்கலாம், அல்லது திருச்சி எஸ்ஆர்எஃப் பிடிக்கலாம், அல்லது சென்னையிலே இருக்கேன் சார், சென்னையில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ப்ரைவேட் மெடிக்கல் காலேஜில் சீட் கிடச்சா போதும்னா அதை மட்டும் நீங்கள் போடலாம். இதெல்லாம் சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு கீழே வரும். ஸோ அதெல்லாம் வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ். சாய்ஸ் லிஸ்ட் எப்படி பண்ணணும், எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுங்கிறதையும் நம்ம ஆல்ரெடி பழைய வருஷங்களில் வந்து போன வருஷத்தில் கூட நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கொடுக்கும்.
நான் இனி வர வருஷங்களில் இந்த வருஷத்துலையும் எப்படி காலேஜஸை ப்ரியாரிட்டைஸ் பண்ணுறதுன்னு சொல்லி அடுத்தடுத்த வீடியோஸில் நான் கவர் பண்ணுறேன். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய தடவை சொல்கிறேன் இல்லை, நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஃபைன். ஸோ அடுத்ததாக இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் செகண்ட் ரவுண்டில் உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட கல்லூரி கிடச்சிருச்சுன்னா ஃபஸ்ட் ரவுண்டில் போய் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அங்கே வந்து செகண்ட் ரவுண்டுக்கு போய் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொடுத்துட்டு ஃபீஸ் எல்லாம் பே பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் அப்போ நீங்கள் செக்யூரிட்டி டெபாசிட் கவர்மெண்ட் கோட்டாக்கு 30,000 ரூபா கட்ட வேண்டியிருக்கும். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதா இருந்தால் 1,00,000 ரூபா நீங்கள் டெபாசிட்டாக செக்யூரிட்டி டெபாசிட்டாக கட்ட வேண்டியிருக்கும். ஆல் இண்டியா கோட்டாவில் போனால் உங்களுடைய கேட்டகரி அடிப்படையில் 5,000 or 10,000 செக்யூரிட்டி டெபாசிட்டாக இருக்கும். இஃப் யூ ஆர் பார்ட்டிசிபேட்டிங் ஒன்லி ஃபார் த கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ். அல்லது டீம்டு யூனிவர்சிட்டிஸ் போகிறீங்க அப்படின்னா 2,00,000 ரூபா நீங்கள் வந்து கட்ட வேண்டியிருக்கும். ஸோ இதெல்லாம் செக்யூரிட்டி டெபாசிட். இது எல்லாமே 100% ரீஃபண்டபிள். 100% ரீஃபண்டபுள்னா அதுக்கு சில க்ரைட்டீரியா வச்சுருக்காங்க. உங்களுக்கு சீட்டு கிடச்சிருச்சுன்னா பணம் ரீஃபண்ட் ஆயிரும். உங்களுக்கு சீட்டு கிடைக்கலைனாலும் பணம் ரீஃபண்ட் ஆயிரும். உங்களுக்கு சீட்டு கிடச்சி நீங்கள் சேராமல் போனாலோ அல்லது சேர்ந்து வேண்டான்னு சொன்னாலோ அந்த பணம் அப்படிங்கிறது ரீஃபண்ட் ஆகுது. ஆல்மோஸ்ட் இந்தியாவில் எல்லா ஸ்டேட்லேயும் ஆல் இண்டியா கோட்டாலையும் ஃபாஸ்ட் ரவுண்ட் அப்படிங்கிறது ஃப்ரீ எக்ஸிட். ஸோ ஃபாஸ்ட் ரவுண்டில் ஒரு சீட்டு கிடச்சிருக்கு, ஆனால் நீங்கள் அங்கே சேரலை அப்படின்னா எந்த பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு ரீஃபண்டுக்கு நீங்கள் எலிஜிபிள். உங்களுடைய அமௌண்ட் உங்களுக்கு வந்துடும். செகண்ட் ரவுண்டில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கலாம். பட் ஆஃப்டர் த செகண்ட் ரவுண்ட் வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு ரிசல்ட் வந்துருச்சு அப்படின்னா அந்த காலேஜில் நீங்கள் கண்டிப்பாக சேர்ந்து தான் ஆகணும் அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். ஸோ இதை பற்றி எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதில் நிறைய விஷயங்களை நம்ம பேசியிருக்கிறோம். நான் எந்த அளவுக்கு எளிமையாக சிம்பிளாக சொல்லணுமோ அந்த அளவுக்கு சிம்பிளிஃபை பண்ணி தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறேன். கண்டிப்பாக இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வேளை புரியல அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். இதெல்லாம் செக்ரிகேட் பண்ணி தனித்தனியாக ஒவ்வொரு வீடியோவாக அடுத்தடுத்த வீடியோஸில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். நீட் எக்ஸாமினேஷன் இன்னும் கொஞ்சம் நாள் தான் இருக்குது. உங்களுடைய குழந்தைகளை நல்லா படிக்க சொல்லுங்கள், நல்ல மார்க் வாங்க சொல்லுங்கள். அதை மட்டும் சொன்னால் போதும், ரொம்ப ப்ரெஷர் பண்ண வேணாம். குழந்தைங்க மேலே உங்களுடைய ப்ரெஷரை ஃபுல்லாக போட்டிங்க. ஆல்ரெடி அவங்களுக்கு பயங்கர டென்ஷன். ஸோ அதனால் லெட் தம் கண்டினியூ. அவங்க படிக்கிற படிப்பு படிக்கட்டும், அவங்க விரும்புகிற அவங்களுக்கு வரக்கூடிய மார்க் வரட்டும். அதுக்கப்புறம் என்னென்ன பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத பற்றி அப்புறமா யோசிச்சு பார்க்கலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.